ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடித்த ஜெயிலர் 2 படத்தோட அப்டேட் வந்து இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு வந்து வெளியாகும் அப்படி சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். எல்லாருமே அது வந்து ரிலீஸ் டேட் தான் அப்படி சொல்லிட்டு கணிச்சிருந்தாங்க. அதே மாதிரி வந்து ரிலீஸ் டேட்டு தான் வந்து சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி காலையிலேயே பார்த்தீங்கன்னா த டைகர் இஸ் பேக் ஆன் த ஹண்ட் டுடே at 6 PM சொல்லிட்டு அவங்களே வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க. சன் பிக்சர்ஸ் ட்வீட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, இன்று மாலை 6 மணிக்கு வந்து முக்கிய அப்டேட் வெளியாகும் அப்படி சொல்லிட்டு அவங்களே சன் பிக்சர்ஸ் ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரியே வந்து சூப்பரான ஒரு அதிரடி அறிவிப்பாக வந்து ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. சன் பிக்சர்ஸ் வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. அதோடு சேர்ந்து அனௌன்ஸ்மெண்ட் டீசரும் வந்து கொடுத்துருக்காங்க. அளப்பற கிளப்புறம் ஜெயிலர் 2 ஸ்டாம்ஸ் இன்ட்டு தியேட்டர்ஸ் வேர்ல்டு வைட் ஆன் October 15 கொண்டு போட்டு அவ்வளோ சூப்பராக வந்து அனௌன்ஸ்மெண்ட் டீசரில் வந்து ஃபஸ்ட்டு விநாயகன் பேசுகிற மாதிரி வந்து அந்த கடைசியாக ஜெயிலரில் வந்து பேசுவார். ஓகேங்களா, ஜெயிலர் இந்த மாதிரி வந்து என்னை வந்து நீ வந்து கொண்டுறலாம், எனக்கு அப்புறம் வந்து மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்குது, இன்னும் வந்து பாரு உன் வாழ்க்கையே வந்து நரகமாயிடும் ஜெயிலர் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவார். அந்த அந்த வசனத்தோடு வந்து டீசர் ஆரம்பிக்கும். வேறு லெவலில் இருக்கும். பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இல்லை, நிறைய பேர் வந்து ரஜினி சார் கூட இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. மலையாள ஆர்டிஸ்ட் நிறைய நடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா ரித்திக் ரோஷன் அவர் வந்து இந்த படத்தில் வந்து சூப்பரான ஒரு கேமியோ ரோல் வந்து பண்ணியிருக்காரு. அவருடைய போர்ஷன்ஸ் அவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு அது வேறு தகவல் வந்திருக்கு. அதை பற்றின அப்டேட் அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த படத்தில் வந்து முதல் முறையாக வந்து வித்யா பாலன் நடிச்சிருக்காங்க. சூரஜ் வெஞ்சாரமூடு ரஜினி சார் கூட நடிச்சிருக்காங்க. ரஜினி சார் கூட நிறைய பேர் வந்து புதுசாக வந்து நடிக்கிறவங்க வந்து எஸ்ஜே சூர்யா, ஓகேங்களா, வித்யா பாலன், சூரஜ் வெஞ்சாரமூடு நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் மேகனா சர்ஜா அவங்க நடிச்சிருக்காங்க. பூர்ணா ஒரு டான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஃபுல்லாக வந்து ரேப்பப் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் படத்தோட அந்த ரிலீஸ் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. October 15 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமோட பிறந்தநாள். அது மட்டும் இல்லாமல் அது வந்து வியாழக்கிழமை வந்து ரிலீஸ் ஆகுது படம். அது வெள்ளி சனி வந்து வீக்கெண்டு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஞாயிறு திங்கள் செவ்வாய் இதெல்லாம் வந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அந்த லீவ் டேஸ் வச்சு டார்கெட் பண்ணி ஷாட்டாக வந்து சன் பிக்சர்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க. கரெக்டாக வந்து குறி வச்சு வந்து டேட் அடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே மெகா பிளாக் பஸ்டர் ஆகும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த வீடியோ பற்றி கீழே கமெண்ட்ஸில் மறக்காம பதிவு பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.